நாட்டை வெல்ல போறாரு நாளைய தமிழ் மகமே. இது பிரியாணிக்கு சேர்ந்த கூட்டம் இல்ல, பாசத்துக்காக சேர்ந்த கூட்டம். வெறித்தனமா வர சிஎம்மா உட்கார வைப்பனாங்க. பிரண்டாருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். அங்கே போட்டியிடுவார் இங்கே போட்டியிடுவார் என்று பட்டிமன்றமே நடைபெற்ற நிலையில் தலைநகரில் திமுகவின் கோட்டையான பெரம்பூரில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். ஆனால் வரும், ஆனா வராது, இருக்கு ஆனா இல்லை என்ற நிலையில் இருக்கிறது தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியின் தற்போதைய நிலைமை. விஜய்க்கு இங்கு வெற்றி 100% உறுதி என்று தாவேக நம்பினாலும் மறுபக்கம் விடாமல் போராடும் திமுகவின் அதிரடிகளை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்கள் தாவேக நிர்வாகிகள். இது குறித்து நம்மிடம் பேசிய அரசியல் விமர்சகர் ஒருவர், கட்சி துவங்கி முதல் தேர்தலை எதிர்கொள்ளும் தாவேக தலைவர் விஜய் திமுக கோட்டை என வர்ணிக்கப்படும் பெரம்பூரில் துணிந்து களமிறங்கி இருக்கிறார். அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான ஆர்.டி. சேகரே மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருவர் இடையேதான் போட்டி என்றாலும் அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளராக திலகபாமா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இங்கு விஜயே போட்டியிடுவதால் தாவேகாவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக தரப்போ கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தான் தேர்தல் பணிகளையே முடுக்கிவிட்டிருக்கிறது. இரண்டு தரப்பினருமே தொகுதி முழுவதும் சுற்றி வருகிறார்கள். தொகுதி மக்களை பொறுத்தவரை யாருக்கு வாக்களிப்பது என்ற தீர்க்கமான மனநிலைக்கு இன்னமும் வரவில்லை. காரணம், விஜயை நேரில் பார்க்க தொகுதி மக்கள் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் அவர் பெரம்பூர் வந்து வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பாரா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது. ஏற்கனவே சென்னையில் பல இடங்களில் விஜய் வருவார் என்று அறிவிக்கப்பட்டு கடைசி நேரங்களில் அது கேன்சல் ஆனதால் பெரம்பூருக்கு அவர் எத்தனை முறை வருவார் என்பது தொகுதி மக்களின் கேள்வி மட்டுமல்ல, தாவேக கட்சி நிர்வாகிகளின் கேள்வியாகவும் இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சொற்ப நாட்களே இருக்கும் நிலையில் இதுவரை தொகுதி பக்கமே அவர் வராமல் இருப்பது தாவேக நிர்வாகிகளை சோர்வடைய வைத்துள்ளது. குறைந்தபட்சம் தேர்தல் நாளுக்கு முன்பாக 3 முறையாவது அவர் பெரம்பூர் தொகுதிக்கு வர வேண்டும். அப்போதுதான் அவருக்கான வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். திமுகவை பொறுத்தவரை சிட்டிங் எம்எல்ஏ சேகர் மீது அதிருப்தி அலை வீசினாலும் தொகுதிக்கு பரிச்சயமானவர் என்பதால் தெம்பாக இருக்கிறார். பாமக வேட்பாளர் திலகபாமா பெரம்பூருக்கு புதியவர் என்பதாலும் அவர்களுடன் ஜெல் ஆகாமல் அதிமுக உற்சாகமின்றி இருப்பதாலும் திலகபாமா படு அப்செட். அவரை பொறுத்தவரை இந்த தொகுதியில் கணிசமான வாக்குகளை கைப்பற்றினாலே அதுவே பெரிய வெற்றி என்று பாமகவினர் கருதுகின்றனர். பெரம்பூர் மற்றும் ஆர்கே நகர் தொகுதிகளுக்கான அதிமுக மாவட்ட செயலாளர் R.S. ராஜேஷ் ஆர்கே நகரில் போட்டியிடுகிறார். இதனால் பெரம்பூர் கட்சி நிர்வாகிகள் பெரும்பான்மையானோர் அவரது தொகுதியில் குவிந்து மாஸ் காட்டி வருகிறார்கள். இதைவிட முக்கியமாக அதிமுகவில் சரிபாதி லோக்கல் நிர்வாகிகள் திமுக வேட்பாளரின் பாச பிடியில் சிக்கி இருக்கிறார்கள் என்றும் ஒரு பேச்சு தொகுதிக்குள் ஓடுகிறது. இதனால் பாமகவின் நிலை பரிதாபமாக இருக்கிறது. தொகுதியில் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்கள் 7% வரை உள்ளனர். இதுவரை இவர்களின் வாக்குகள் அப்படியே திமுகவுக்குத்தான் போய் சேர்ந்திருக்கின்றன. இந்த முறை இவர்களின் வாக்குகள் தாவேகாவுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தொகுதி மக்களின் வாக்குகளை பெற விஜயின் நேரடி பங்களிப்பும் மிகவும் அவசியம். சென்னை முழுவதுமே திமுக என்று சொல்லப்பட்டு வரும் நிலையில் பெரம்பூரை தக்க வைத்துக் கொள்ள திமுக தலைமை தீவிர முனைப்பு காட்டுகிறது. இதனால் தான் விஜய் இங்கு போட்டியிடுகிறார் என்பது உறுதியான பிறகும் கூட வேட்பாளரை மாற்றாமல் சிட்டிங் எம்எல்ஏ சேகரையே தைரியமாக களமிறக்கியிருக்கிறது. ஆனால் சேகர் இதுவரை பெரிய அளவில் செலவு செய்ய முன்வரவில்லை. தேர்தல் நெருக்கத்தில், அதாவது கடைசி 10 நாட்களில் விட்டமினை இறக்கிக் கொள்ளலாம் என்ற மூடில் இருக்கிறார் என்கிறார்கள். கட்சி தலைமை பெரம்பூர் தொகுதி செலவுக்கு எப்படியும் பெரிய அளவில் நிதி ஒதுக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் காத்திருக்கிறார். இதற்கு நடுவே திமுக பகுதி மற்றும் வட்ட செயலாளர்கள் வீடுதோறும் சென்று வாக்காளர்களை சந்தித்து
அவர்களின் வாக்காளர் அட்டைகளை ஜெராக்ஸ் வடிவத்தில் வாங்கி சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி குடும்ப தலைவர்களின் மொபைல் எண்களையும் வாங்கி பத்திரப்படுத்தி இருக்கிறார்கள். இவையெல்லாம் ஓட்டுகளை வாங்கத்தான். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தலா ஒரு பெரிய பேப்பர் தர திமுக தரப்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தாவேகாவினர் வாக்காளர்களுக்கு இதே பேப்பரை தந்தால் திமுக தரப்பில் 2 பேப்பர்களாக உயர்த்தி தரவும் முடிவு செய்திருக்கிறார்களாம். அரசியலில் என்னத்தான் நேர்மை தூய்மை என தாவேகாவினர் மேடையில் கத்தினாலும் பேப்பர் பட்டுவாடாவால் விஜயை வீழ்த்துவதை தடுத்து நிறுத்திட தாவேகாவினர் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் பணிகளில் ஆர்வம் காட்டும் அளவுக்கு தாவேகாவினரால் பேப்பர் பட்டுவாடா செய்ய முடியாது என திமுகவினர் நினைக்கிறார்கள். காரணம், திமுக அளவுக்கு இந்த விவகாரத்தில் தாவேகாவுக்கு நெட்வொர்க் இல்லாததுதான். தவிர விஜய் தரப்பிலிருந்து பேப்பர் பட்டுவாடா குறித்து இதுவரை எதுவும் மூவ் இல்லை. இது குறித்து சமீபத்தில் விஜய் முகாமில் ஆலோசிக்கப்பட்ட போது விஜயும் சரி அவரது அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியும் சரி நமக்கு இருக்கும் மாசே போதுமானது. ஒருமுறை தொகுதிக்குள் விஜய் தலை காட்டினாலே பெரும்பான்மை ஓட்டுகளை அள்ளிவிடலாம். மேலும் ஊழலை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வரும் நாமே இங்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தால் மக்களின் நம்பிக்கையை இழந்து விடுவோம். எனவே ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதைய நிலவரப்படி எதையும் சொல்ல முடியாத நிலையில்தான் இருக்கிறது தொகுதியின் வெற்றி தோல்வி நிலவரம். ஆனாலும் கடைசி நேரத்தில் விஜயின் மாஸ் அவருக்கு கை கொடுத்து கரையேற்றி விடும் என்பது தாவேகாவினரின் நம்பிக்கை. அதே சமயத்தில் சேகருக்கு எதிரான மனநிலையில் உள்ள அக்கட்சியின் 12 வட்ட செயலாளர்கள் உட்பட எதிர்கோஷ்டியினர் விஜயை எதிர்த்து சேகர் சொற்ப வாக்குகளில் வெற்றி பெற்றால் கூட அவருக்கு ஸ்டார் அந்தஸ்து கிடைக்கும். ஒருவேளை திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் சேகர் அமைச்சராகிவிடுவார். எனவே அவரது வெற்றியை தடுக்க வேண்டும் என உள்ளடி வேலையில் இறங்கவும் தயாராகிவிட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் சேகருக்கு எதிரான திமுக நிர்வாகிகளை வளைத்து போட தாவேகாவினரோ பாமகவினரோ இதுவரை முன்வரவில்லை. இறுதி நேர பணப்பட்டுவாடா, லோக்கல் அந்தஸ்து, விஜயின் நேரடி பிரச்சாரம் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் விஜயை எப்படியும் வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது திமுக. எதிர்முகாமில் விஜய் நேரடியாக களத்துக்கு வந்தால் மட்டுமே வெற்றி என இழுத்து முழுங்குகிறார்கள் தாவேகாவினர் என முடித்தார். இது குறித்து சேகரிடம் கேட்டபோது, என்னை எதிர்த்து யார் போட்டியிடுகிறார் என்பதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பெரம்பூரில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதே என் டார்கெட். அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் என்றார் அழுத்தமாக. தாவேக மாவட்ட தலைவர் சிவா, தலைவர் கண்டிப்பாக பெரம்பூரில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வார். மக்கள் மத்தியில் தாவேகாவுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கிறது. எனவே வெற்றி எங்களுக்குத்தான். திமுகவின் குறுக்கு வழியை நாங்கள் எப்படியும் சமாளிப்போம் என்றார் திடமாக. விஜய் அரசியலில் தொடருவாரா இல்லை மீண்டும் சினிமாவுக்கு நடிக்க போய் விடுவாரா என்பதை தீர்மானிக்கும் தொகுதியாக இருக்கிறது பெரம்பூர். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.